ஆனால் வடபழனி முருகன் கோவிலில் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்றதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கோவில் போனோன்னையுமே ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டைம் போயிட்டேன், இது வந்து செகண்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட்டு போகும்போது நான் வந்து கையில் கேஷே எடுத்துகிட்டு போகல, ஆனால் எல்லா பக்கமும் ஜிபே பண்ண முடியாது, கையில் கேஷ் தான் சொல்லிட்டாங்க. இந்த டைம் வந்து நான் கையில் கேஷ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சுற்றி வந்து அந்த காட்சியெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க முருகரை பற்றி. மேலே பெயிண்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் டாக்ஸ் எல்லாம், ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வெயில் தாங்க முடியாமல் கோவிலுக்குள்ளே வந்து படுத்திருந்தாங்க. அதுக்கெலாம் அலோவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். வீடியோஸ் எங்கேயுமே எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் எங்கேயுமே எடுக்கக்கூடாது. உள்ள சாமியை நம்ம உள்ளே நின்றும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அலௌட் கிடையாது பெருசாக. நம்ம தெரியாமல் ஏதாவது எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ஆனால் கோவில் வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் இதுவரையும் போனதே இல்லைன்னா போகலாம். சூப்பரான கோவில் அது வந்து, அந்த மாதிரியான கோவில். அதுக்கப்புறம் வந்துட்டு முருகரை பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த முருகர் மட்டும்தான் நான் கேப்சர் பண்ண முடிஞ்சது. மற்ற எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மினி மேப் வச்சுருக்காங்க கோவிலோடது. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அர்ச்சனை பண்ணும்போது உள்ள கருவறைக்குள்ளே இருக்க சாமிக்கு அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. வெளியே தனியாக ஒரு சாமி இருக்குது, அங்கே தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அதை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு திண்ணூறு கொடுக்குறப்போ காசு தட்டில் வைங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம காசு எடுத்துகிட்டு போகலாட்டி என்ன பண்ணுவாங்க, திண்ணூறு கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு புரியல. இப்போ வந்து காசு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. கோவில் மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ கோவில்லையும் நம்ம காசு கொடுத்தா தான் சாமிகிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு திண்ணூரே கிடைக்குன்ற மாதிரி ஆகிடும் போல். சரி கைஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.